ஹாய் ஹலோ ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? பார்த்தீங்கன்னா நாங்கள் பெங்களூர் வந்திருக்கோம் ஒரு சேவைக்காக தான். அனைவருக்கும் காலை வணக்கம். அனைவருக்கும் அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்கள். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா பெங்களூரில் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறோம். நாங்கள் ஒரு சேவைக்கு வந்திருக்கோம். அந்த சேவை நல்லபடியாக முடிச்சுட்டு ரிட்டர்ன் சென்னைக்கு வருவோம். நீங்களும் வந்து அந்த சேவையில் வந்து கலந்துக்குங்க. உங்களோட முயற்சியை வந்து நீங்கள் இன்னும் மேலும் மேலும் வளரணும். எங்களுக்கு ப்ளஸ் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். பாய். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு வெடிகுண்டு முருகேசன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்தா இல்லம் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற சுமார் அதில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதில் குறிப்பிட்டு ஒரு 20 பேர் மட்டும் சென்னை பல்வேறு இடங்கள், அதாவது தமிழ்நாட்டில் இருக்க பல்வேறு இடங்கள்ல இருந்து ஒன்று கூடி பெங்களூருக்கு போய் ஒரு சேவை செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த சேவை நடைபெற்ற இடம் வந்து ஸ்நேகதி அறக்கட்டளை. இது ஊனமுற்றோருக்காக. அங்கே இருந்தவங்கெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பசங்க, அவங்களுக்கெல்லாம் கண் பார்வையற்றவர்கள்லாம் இருந்தாங்க அங்கே. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்தவங்கெல்லாம் அவங்களுக்கான வேலையை, அதாவது வேலைன்னா சின்ன சின்ன வேலை இல்லைங்க, பார்வை உள்ளவர்கள் செய்யும் எல்லா வேலையும் இவங்களும் செய்கிறாங்க. எங்களுக்கு அதை பார்க்கும்போது ரொம்பவே வியப்பாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மெய் சிலிர்க்க வச்சுச்சுங்க. ஸோ இந்த வீடியோவில் நாங்களும் ஒரு பங்காக இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சேவைக்கு உதவிய எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றிங்க. ஏன்னா நம்மளால் ஒருத்தவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கறது எங்களுக்கு நிஜமாக சொல்கிறேன். நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஏதோ இவங்க பேசுகிறாங்கன்னு இருக்கும். ஆனால் அந்த இடத்துல இருந்து நீங்கள் அதை உணர்ந்து பார்த்தீங்கன்னா, அது இங்கே இருக்கிற பணம் வச்சுருக்கவங்க எத்தனையோ பேர் படாத அந்த சந்தோஷத்தை நாங்கள் அங்கே போய் ஒரு நாளில் அங்கே குழந்தைங்களோட முகத்தில் இருக்க சிரிப்பால் எங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குதுங்க. இதே மாதிரி சேவையில் நீங்களும் கண்டிப்பாக அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களால் முடிஞ்ச எந்த விதமான ஹெல்ப்பாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். நான் முன்னாடி சொன்னது தான், நீங்கள் கொடுக்குற ₹1 கூட எங்களுக்கு பெருசு தான்.